என்னாச்சு? யார் கத்துறா? என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஓகே ஓகே கூல் கூல். அவளை கொன்னது நான் தான். உனக்கு வேற வழி இல்ல. உன்னை விட்டு வைக்க மாட்டேன். I hate you. I hate you. I hate you. நான் தான் கொண்டுட்டேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். ஹலோ போலீஸ். என்னாச்சு மனந்தினி? கால் பண்ணியிருந்த? நான் கொன்னுட்டேன் அங்கிள். கொலை பண்ணிட்டியா? அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டேன் அங்கிள். உண்மையாவா? மேல 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 இருக்காங்க. வாங்க நான் காட்டுறேன். வாங்க அங்கிள் வாங்க. சீக்கிரம் வாங்க. இங்கதான் 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 இருக்கணுமே. எப்பவும் இதே கதை தானா? எப்பவும் இப்படிதான் பண்ற? ரிலாக்ஸ், கூல் கூல். அந்த ரூம்ல இருக்கா. சீக்கிரம் வாங்க. சரி போலாம். என்னமா உனக்கு பிரச்சனை? இங்கதான் இங்கதான். வாட் இஸ் திஸ்? இங்கதான் இருக்கணும். இது ஓகே. இதை வச்சுதான். ஆமா நந்தினி, உங்க அப்பா எங்க? அது அவரு எங்க போனாரு தெரியாது. ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. வா, ரிலாக்ஸ், வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடும். ஓகே சார்? என்னாச்சு சார்? ராஜேஷ், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிலாம் வைக்காதீங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ இஷ்யூஸ்லாம் வருது பாருங்க. அது அவ ஒரு வேலை பண்ணுங்க, உங்களுக்கும் எனக்கும் எதுக்கு பிரச்சனை? உங்கள் பொண்ணை ரீஹேப் சென்டரில் சேர்த்துருங்க. ஓகே ஓகே பண்ணிடுறேன் சார். இப்போ எனக்கு வெளியே போக டைம் ஆச்சு. இன்னொரு நாளைக்கு உட்காந்து சாவகாசமாக பேசுவோம். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே சார். ஓகே ஓகே. அப்பா, அவங்கள நான் கொன்னுட்டேன்ப்பா. நந்தினி, ஒன்றும் இல்லம்மா, வந்து உட்காரு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத.
குட் மார்னிங் சார். மார்னிங் சார், ரீசெண்டாக வந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் சார். இந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் அந்த ராகுல்து தானே? ஆமாம் சார், அந்த மாடல் ராகுல் தான். ஹலோ, குட் மார்னிங் சார். மார்னிங். உங்கள் பொண்ணு ரீஹேப் சென்டரில் தானே இப்போ இருக்கா? இருக்காளா இல்லையா? இருக்கா சார், அவள் அங்கே தான் இருக்கா. ஓகே, டேக் கேர். ம் ம் நான் நிறைய பேரை கொன்னுட்டேன். என்கிட்ட 4 வெப்பன்ஸ் இருக்கு. உன்கிட்ட எத்தனை வெப்பன்ஸ் இருக்கு? எங்கிட்ட 6 இருக்கு. ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அங்க ஒருத்தன் இருக்கான், அவனை கூட நம்ம கொன்னுடலாம். சரியா? யா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மெதுவா இந்த பக்கம் இப்படி வரலாம். ஓகே ஓகே முதல்ல நான் போய் அங்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஓகே கொடுக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் நீ ஓகே, பின்னாடி ஓகே. வந்துரு. சரியா? ஓகே. கொலை பண்ணிடலாம். நந்தினி, சரி. நந்தினி இங்க வா. நான் இப்பதான் கொலை இங்க வா. பண்ணேன். ஏய், இப்பதான் கொன்னுட்டேன். ஏய் ஸ்டாப் ஸ்டாப், எது கத்துறீங்க? நான் கொன்னேன். இந்த பொண்ணு இந்த பொண்ணு அனுப்பணுமா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஒரு முக்கியமான கொலை கேஸ் என்கொயரி பண்ணணும், புரியுதா? மென்டல் கண்டிஷன் சரியில்லாத பொண்ணுகிட்ட என்ன சார் கேட்க போறீங்க? இந்த இவர் ஃபர்ஸ்ட்ங்க இருந்து கிளம்புங்க. இந்த எடுத்துட்டு வந்து கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. நான் தான் பண்ணேன். ப்ளீஸ். நான் தான் பண்ணேன். ஞாபகம் இல்ல, நீ மறந்துட்ட. நீ மட்டும் கொல்றேன்னு சொல்லக்கூடாது. சொல்றது நான் தான் கொல்லுவேன். கேளு. என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கு. ஓகே, நீ அதை வச்சு மறந்துட்ட. நான் தான் கொன்னேன். அந்த ராஜேஷ், அந்த சுவாமிஜி, இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச கதையை தான் சொல்றாங்க. என்னன்னு புரியலையே. இட்ஸ் a pre-planned murder. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் எத்தனை பேரை பைத்தியமா நடிச்சு இப்படி ஏமாத்த போற? இங்க பாரு, நீ பைத்தியம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். சாட்சி இல்லாம பண்ணிடு, இல்லைன்னா நமக்கு தான் ப்ராப்ளம். சரி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. Please. Please.
சாட்சியும் இல்லாம அவங்கள கொல்றதுக்கு நான் ஆடுற நாடகம் கடைசியில உங்க போலீஸ மிஸ்கைட் பண்றதுக்கு 3 வாட்டி பொய் சொல்லி 1 வாட்டி உண்மை சொன்னாலும் நீங்க அத பொய்யன்னு தான் நினைச்சீங்க. அதான் நான் ஆடின ஆடு புலி ஆட்டம். எந்த சாட்சியும் இல்லாம பிளான் பண்ணி தான் அவங்கள கொன்னுட்டேன். கொன்னுட்டேன். உன்னோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கப்புறம் நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.